அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்திமா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம காய் கனிகள்லேருந்து தயாரிக்கப்பட்ட பானங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதில் இருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ் பற்றி, அது எப்படி செய்கிறது அப்படின்ற பற்றியும், அந்த ஜூஸில் எந்தளவுக்கு உங்களுக்கு கலோரி கிடைக்கிது, எப்படி இந்த ஜூஸை நம்ம தயார் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜூஸை எந்த வகையில் நம்ம அருந்தலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேசி பஞ்ச் அப்படின்ற ஒரு ஜூஸ் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த காய்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நல்லா கழுவி ஜூஸில் எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவில் ஆப்பிள்லாம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது பளபளன்னு தெரியணுன்றதுக்காக மெழுகில் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மெழுகு போட்டு எடுத்து வச்சா அந்த பழம் பார்க்கும்போது உங்களுக்கு பளபளன்னு இருக்கும். அதனால் ஆப்பிளை பொறுத்தளவில் அந்த மெழுகில் போட்டது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பளபளன்னு தெரியும். ஒரு கத்தியை வச்சு சுரண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெழுகு வர்றது தெரியும். அப்படிப்பட்ட பழங்களாக இருந்தால் நீங்கள் அதனுடைய தோலை சீவிட்டு அப்புறம் ஜூஸ் பண்ணி அருந்துறது ரொம்ப நல்லது. அது மாதிரி கேரட்டும் எடுத்துக்கிட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா கேரட்டில் அந்த தோலில் தான் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தோலை நீங்கள் சீச்சு வீணடிக்காமல், தோலை சீக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு அந்த மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜூஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ வாங்க, கிரேசி பஞ்ச் அப்படின்ற ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்ப்போம். இப்போ அந்த கிரேசி பஞ்சுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பெரிய வெள்ளரிக்காய் 100 கிராம், பீட்ரூட்டு 50 கிராம், ஆப்பிள் 1, கேரட் 200 கிராம், உப்பு 2 சிட்டிகை, தேன் அரை டீஸ்பூன். இப்போ இந்த பொருட்களில் கிடைக்கக்கூடிய அந்த சாரோட அளவு 200 மில்லிலிட்டர் கிடைக்கும். இதில் கிடைக்கக்கூடிய அந்த கலோரி 201.3 அளவுக்கு கலோரி நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஊட்டச்சத்து இருக்குது. மாவுச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், மக்னீசியம், கெரோட்டின், விட்டமின் B1, நயாசின், விட்டமின் C, விட்டமின் B2, இத்தனை சத்துக்களும் இந்த ஜூஸில் இருக்குது. இப்போ இந்த ஜூஸை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆப்பிள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க, தோலை சீவிக்கோங்க. அதை கட் பண்ணால் நடுவில் அந்த விதை இருக்கும், அந்த விதையை எடுத்துருங்க. பீட்ரூட்டை தோல் சீவி பெரிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க. பீட்ரூட்டை தோல் சீவி பெரிய துண்டுகளாக வெட்டிக்கோங்க. பீட்ரூட்டை ஏன் தோல் சீவணும் அப்படின்னா, பீட்ரூட்டுடைய தோல் கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையது. அதனால் அந்த பீட்ரூட்டுடைய தோலை நம்ம சீவிக்கணும். வெள்ளரி மற்றும் கேரட்டை நல்லா கழுவிட்டு அந்த ஜூஸரில் அரைக்கிற அளவுக்கு அதை கட் பண்ணிக்கோங்க. துண்டாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜூஸரில் ஆப்பிளை போடுங்க. அதுக்கு பின்னாடி காய்கறிகளை போடுங்க. இது போட்டுட்டு இந்த எடுத்த ஜூஸை பொதுவாக நீங்கள் மிக்ஸி வாங்கும்போது ஜூஸருக்குன்னே தனியாக ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது அந்த ஜாரில் இருந்து உங்களுக்கு ஜூஸ் கிடச்சிரும். அந்த ஜூஸை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, தேன் சேர்த்து அதோட கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டு உடனடியாக பரிமாறினீங்கன்னா சூப்பரான ஊட்டச்சத்து உள்ள ஒரு கிரேசி பஞ்ச் அப்படின்ற ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஜூஸை வீட்டில் இருந்தே நீங்கள் டெய்லி பண்ணி அருந்தலாம். அப்படி பண்ணி அருந்துவதன் மூலமாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம்.
இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஜூஸ் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பரிமாறினீங்கன்னா அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கும். நன்றி.